இன்றைக்கு ஆண்டு ரொம்ப அழகான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஐ லைக் தட் வேர்ட். என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், இது ஒரு அனந்த ஞானம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிள்ளைகளை தப்பா வளர்த்திடக்கூடாது, தப்பா நடத்திடக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளை தப்பா வளர்த்து தப்பா நடத்துறதுனால கடைசியில் பிள்ளைகளுக்கு தேவ பயமே கிடையாது. தயவுசெய்து சொல்கிற தகப்பன்மார்களே, பிள்ளைகளை ஆலயத்தை கூட்டிட்டு போங்க, பிள்ளைகளை சண்டே கிளாஸ்ல விடுங்க, பிள்ளைகள் வாலிப யூத் பிரேயர்ல விடுங்க. பிள்ளைகள் சிறு பள்ளி படிக்கிற அனுபவத்திலே நாட்டிலே அந்நிய பாஷையில ஜபிக்கிற அனுபவத்தோடு கூடிய அபிஷேகம் நம் பிள்ளைகளுக்கு தேவை. அப்படி உங்க பிள்ளைகள் இருக்குமானால், ஐ எம் டெல்லிங் யூ, ஐ கிவ் யூ ஆன் ரைட்டிங், எந்த பிசாசும் உங்க பிள்ளைகளை தொடாது. எத்தனை நட்பும் பிள்ளைகிட்ட வந்தாலும் சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. உங்க பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைப்பார். உங்க பிள்ளைகள் தரிசனம் காண்கிற, தேவ சத்தத்தை கேட்கிற, சொப்பனம் காண்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் வைக்கட்டும். உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் துதி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்கள் பிள்ளைகளின் காலம் என்று சொல்லுகிறார். இது யோசுவாவின் காலம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் யோசுவா. அதனால்தான் கர்த்தர் அடுத்த தலைவனாய் கர்த்தர் உருவாக்கினார். தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான் சாமுவேல். பிள்ளையாண்டான கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியை வைத்தார். தான் முதல் பேர்சபா வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் உரைத்த தீர்க்க தரிசனம் ஒன்று கூட தரையில் விழவில்லை. பிதாவே, இந்த அதிகாலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அக்கினி பாயட்டும். உன் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணுவாராக. தரிசனம் காண்கிற பிள்ளைகளாய், சொப்பனம் காண்கிற பிள்ளைகளாய், தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், கிருபை பெற்ற பிள்ளைகளாய், தம்புரு சுரமண்ட வீணை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாய், தேவனை முகமுகமாய் சந்திக்கிற பிள்ளைகளாய், தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய், சத்திய வசனத்தில் பலன் கொண்ட பிள்ளைகளாய், ஆவிலே பலன் கொண்ட பிள்ளையாய் உங்க பிள்ளை வளர கர்த்தர் கிருபை தருவாராக. எந்த பிசாசோ, எந்த வியாதியோ, எந்த சத்ருவோ, எந்த மந்திரமோ, எந்த வன்கண்ணோ, எந்த சூனியமோ, எந்த பலவீனமோ, எந்த மைண்ட் அட்டாக்கோ, எந்த டிப்ரெஷனோ உங்க பிள்ளைகளை தொடாதபடிக்கு ரத்தத்துக்குள் மறைப்பாராக. ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால், எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று கேட்கிறார். பிள்ளை எப்படி வளர்க்க, எப்படி நடத்த எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சில பிள்ளைகள் கர்த்தரிடத்துல சில காரியங்களை கேட்பீங்க. கேட்ட உடனே கர்த்தர் கொடுக்க மாட்டார். உடனே அப்செட் ஆகி, வேர் இஸ் காட், தெர் இஸ் நோ காட், நான் கர்த்தர்ட்ட கேட்டு எனக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்கிறார் என்று புலம்பிக் கொண்டு சோர்ந்து போய் என்ன செய்கிறார் தெரியுமா? ஜெபத்தையே நிறுத்தி விடுகிறார். என் பிள்ளையே, உனக்கு ஒன்று சொல்லவா, நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் நோட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு பைக் கேட்டா வாங்கி கொடுப்பாரா? கொடுத்து பாருங்களேன். என்ன பண்ணுவான்? முட்டி மோதி தலையை உடைச்சிட்டு மருத்துவமனையில் கிடப்பான், மறித்தே போவான். ஆனா எப்போ அவனுக்கு தகப்பன் பைக் வாங்கி தராரு? அவன் கல்லூரி முடித்து வேலைக்கு போன பின்பு, நல்ல முதிர்ச்சி அடைந்த பின்பு தான் செய்கிறான். சாதாரண தகப்பனே எப்போ எதை கொடுத்தா பிள்ளைக்கு கரெக்டுன்னு தெரியும் போது, என் பரமபிதா கேட்குறிய பிள்ளையே, உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும். சம்டைம்ஸ் உன்னுடைய கரியர் கைடன்ஸில், கரியரில் நான் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு ஆண்டு இன்ஜினியரிங் கொடுத்துட்டாரு, எனக்கு வெறுப்பாக இருக்குது, என் ஆண்டு சொன்ன ப்ராமிஸ் நிறைவேறலையா? கேள்வி கேட்கிறாய். அவன் சொல்லவா, தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நீ படிக்கிறது இன்ஜினியராக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதில் ஒரு பின்னால் ஒரு பெரிய தேவ திட்டம் ஒன்று காத்திருக்கிறது. ஆகையினாலே பிள்ளையை நீ கலங்காது என்று கத்த சொல்கிறார். நான் படித்தது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். நான் என்னோட ஸ்பெஷலைசேஷன் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி. யூனோ ஒன் திங், என்னை ஹெச்ஆரில் கத்தர் வேலை செய்ய வைத்தார். நான் ஹெச்ஆர் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் கத்தர் எங்கே உட்கார வச்சார் பார்த்தீங்களா? காட்ஸ் பிளான் இஸ் ஸோ யூனிக் அண்ட் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். தீர்க்கதரிசனம் உங்களோட பேசியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க, எப்படி நடத்த ஒரு ஞானத்தை கத்தர் கொடுக்கிறார். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் மைட்டி நேம். பிறந்தநாள் திருமண காண்பவர்களுக்கு பரலோகம் ஒரு பரிசு இன்றை கொடுக்க போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். வியாதி நீங்கிற்று. குடல் பகுதியில், லங்ஸ் பகுதியில் இருக்கிற வியாதி நீங்குது. ஹார்ட் ப்ராப்ளத்தை கத்த சுகமாக்குறார். எல்லா யூட்ரஸ்ல இருக்கிற பலவீனத்தை ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.